இது இல்ல வந்து விஜய்க்கு பாதுகாப்பா இருக்கிறது வந்து அதிமுக தான் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சொன்னாரு. ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது, திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழகத்தை காப்பாற்ற முடியாது, குறிப்பா விஜய் ஆண்டவன் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி அந்த அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க விஜய? விஜய் வந்து திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு பொருட்டே கிடையாது. விஜய்க்கு வந்து என்ன பர்சன்டேஜ் இருக்குறது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். அவர் என்ன விளைவுகள் அவரே வந்து வெட்டிய குழியில் அவரே விழுந்து விடுவார் அப்படிங்கிறத அவங்களோட கணிப்பு. ஏன்னா விஜய்க்கு வந்து எதிர்ப்பு அரசியல் செஞ்சாங்கன்னா அவன் வளர்ந்துருவான் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு நல்லாவே தெரியும். அதன் அடிப்படையில் வந்து விஜய் கண்டுகொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத இப்போதைய இருக்கிற நிலவரம். இப்போ உதயகுமார் போன்றவர்கள் அதிமுக இருக்கிறவங்க இப்படி சொல்லாத காரணம் வந்து ஒருவேளை அதிமுகவுக்கு அவர்கள் கூட்டணிக்கு வந்து விடுவார்களா என்ற அர்த்தத்துல வந்து அவங்க உள்நோக்கி கேட்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து உதயகுமார் போன்றவர்கள் எல்லாம் பேசுறாங்க, இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பேச வைக்கிறாங்க. அது அதிமுகவோட அஜெண்டா. அப்படி பேசினா